வர நம்ம ஆளுங்கலாம் கொஞ்சம் ஓவரா போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் விஜய் எம்ஜிஆரோட கம்பேர் பண்றாங்க. அது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பேருமே சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க. அரசியல் ஆம்பிஷன்ஸ் இருந்தது. ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த கம்பேரிசன் கூட ஓகே. ஆனா இப்போ ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்கன்னா, எப்படி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா ஒரு ஷேடோ மாரி இருந்தாங்களோ, எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்களோ, அது மாரி விஜய்க்கு அப்புறம் த்ரிஷா தான் முதலமைச்சர் ஆக போறாங்க, விஜயோட ஷேடோவா தான் த்ரிஷா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வதந்திகள்லாம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பத்தாதுன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இதை வந்து ஒரு உண்மையான நியூஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தந்தியில் வந்து ஒரு நியூஸ் வருது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, த்ரிஷா சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு விலக போறாங்க, முழு நேர அரசியலில் ஈடுபட போறாங்க, விஜயோட கட்சியில் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. த்ரிஷா வந்து அவங்க ஏகப்பட்ட படங்கள் கையில் இருக்கு, 2026 வரைக்கும் அவங்க கையில் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன காரணத்துக்காக இது மாதிரிலாம் நியூஸ் வருது அப்படின்னு தெரியல. எதுக்கு இந்த ஜெயலலிதா அந்த த்ரிஷா கம்பேரிசன்ஸ் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுதா? மறக்காம கமெண்ட்ஸ்ல